தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்கள் பொன் ஏரியை புண்ணிய பூமியாக மாற்றுவதற்காக தீப்பெட்டி சின்னமே உங்களது சின்னம். இந்த பொன் ஏரியில் இருக்கக்கூடிய கடைத்தெரு மிகவும் பழுதடைந்து உள்ளது. தீப்பெட்டி இங்கே இந்த கடத்தல பாத்தீங்கன்னா ஒரு மரம் கூட கிடையாது. தமிழின் பெருமை போற்றும் விவசாய தொழிலில் இருக்கக்கூடிய மரமை தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்களின் தலைமையிலும் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் தலைவர் பாவலர் மு ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் 35 இடங்களில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பில் இணைந்து வீர தியாகிகள் விஸ்வநாத தொழிலாளர் கட்சி, உலக தமிழின பேரியக்கம், தமிழர் தன்னுரிமை கட்சி, தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 4 இயக்கங்களும் மற்றும் கட்சிகளும் இணைந்து தமிழ்நாட்டில் 35 இடத்தில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். பொன்னேரி தனித்தொகுதி திருமதி சே மாலதி அவர்கள் இங்கு போட்டியிடுகின்றனர். நாம் இந்த அரசியல் வருவதற்கு காரணமே நம்முடைய கருத்தை மக்களிடம் சொல்வதற்காகத்தான் இந்த அரசியலை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாலும் ஐயா அவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்களின் ஊக்கத்தாலும் தமிழக அரசியல் கூட்டமைப்பில் தலைமையை ஏற்று பாவலர் மு ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் இணைந்து இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்கவும் 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்தோம். பொருளாதாரம் சிறந்த முறையில் எங்களுக்கு கை கொடுக்காததால் அண்ணன் சக்திவேல் அவர்கள் மூலமாகவே இந்த 35 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை இணைந்து நிறுத்தியுள்ளோம். எங்களுக்கு மிகவும் ஆதரவு கொடுத்து எங்களையும் ஊக்கப்படுத்தி வருங்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்வதற்காகவே இரு பெரும் தலைவரான தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்களும் பாவலர் மு ராமச்சந்திரன் தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவருமான அவர்கள் இணைந்து இந்த பெரும் முயற்சியை முன்னெடுத்துள்ளோம். 2026 சட்டமன்ற தேர்தலை இந்த தமிழக மக்கள் நீங்கள் ஏழ்மையில் இருக்கும் மக்களாகவே உங்கள் வீட்டில் பிள்ளையாகவே தமிழ் தேசிய அரசியலின் கூட்டமைப்பில் நிற்கும் வேட்பாளர்களை ஆதரித்து உங்கள் ஓட்டுகளை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கே ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்றாங்க, 8000 ரூபா பணம் போடுறேன்றாங்க, 50,000 நகை கொடுக்குறேன்றாங்க. நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு வாக்குறுதி, தமிழர்களை முன்னிறுத்தி தொழிலதிபர்களை ஆக்குவதே எங்கள் முதன்மை கடமையாகும். பாவலர் ஐயாவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நமது தமிழக முற்போக்கு கட்சி தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் ஐயாவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். எங்கள் ஒற்றுமையுடன் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தமிழக மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை உருவாக்குவோம் என்று இந்த பொன்னேரி தனித்தொகுதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சே மாலரிகா அவர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பாகவும் தமிழின சமுதாய தலைவர்கள் உங்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். தமிழர்கள் என்ற உணர்வோடு சே மாலதி அவர்களுக்கு வாக்களிக்குமாறு உங்களை இரு கை கூப்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கரு சந்திரசேகரன்.